எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் உண்டு. புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவைக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை பற்றி உன்னைவிட நன்றாக அறிந்தவர் எவரும் இல்லை. முன்னேறிக்கொண்டே இரு. உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. நடக்க இருப்பதை கணிக்கவும் இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் நிகழ்ந்தவை அல்ல, விடாமுயற்சியால் நிகழ்த்தப்பட்டவை. ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். தான் சொல்வதே சரி என வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள். மௌனமே சிறந்த பதில். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். நீங்கள் வெல்பவரா இழப்பவரா? முடிவு உங்கள் கையில். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது, ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது. பேசுவது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது பெரிய திறமை. உங்கள் எண்ணத்தை தினம் தினம் கவனியுங்கள். தினம் தினம் உங்கள் மனதில் எழும் உயரிய தனித்துவ எண்ணங்களை கவனியுங்கள். அவைகள்தான் உங்கள் வார்த்தைகளாக மாறுகின்றன. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். உன்னை அவமதிப்பவரைக் கண்டு விரக்தி அடையாதே. அதற்கு பதிலாக அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர்களின் முன் அசாதாரண சக்தியாய் வளர்ந்து நில். வாழ எழுந்து நிற்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் வீழ்த்த ஒரு கூட்டம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் எழுந்து நிற்க வேண்டும். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது, சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது, எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.